ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நான் பெண்ணாக பிறந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பெண்கள் தினம் கொண்டாடும் போது உலகத்தார் கொண்டாடுவது போல நாம் அதை கொண்டாடப் போவதில்லை. ஏன்னா நான் என் தேவனுக்கு விசேஷித்தமானவள் என்று நான் நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியே இந்த நாளை நான் செலிப்ரேட் பண்ணுகிறேன். வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் பெண்ணாய் பிறந்தது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நான் ஒருபோதும் அலட்சியம் பண்ணிவிடக்கூடாது. இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று கூட ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க. இந்த உலகத்தில் போய் அதை நம்ம கற்றுக்கொள்ளவே கூடாது. வேதாகமம் அதை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையிலலாம் பார்த்தா ஆண்டவர் எப்படி கிரியை செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மூலமாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். விசேஷ விதமாக சாராவுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 18:9-15 அவளுடைய கதை சொல்லப்பட்டிருக்குது. அதில் 14வது வசனத்தில் இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அவளுக்கு சொல்லப்பட்டது. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம இந்த வசனத்தை இப்போ சொல்லி ஜெபிக்கிறோம் பாருங்கள், அது அந்த நாளில் சாராளுக்காக சொல்லப்பட்டுச்சு. அவள் பிள்ளை இல்லாதவளாக இருந்தால், வயது முதிர்ந்தவளாக இருந்தால், அவள் பிள்ளை பெறும் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே போய் பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என் தேவன் என்னை அன்பினால் ஆசீர்வாதத்தால் நிரப்பினார் என்று சொல்கிறாங்க. இதே வசனத்தை தான் எரேமியா 32:42-48 சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 17:20 சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லி மரியாள்கிட்ட சொல்லும்போதும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். அப்போது நமக்கு தெரியும், பெண்ணாக பிறந்த நமக்கு ஜெபிக்கும்போது என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, அவளுடைய நாச்சியாராக இருந்த, அவளுக்கு அடிமை பெண்ணாக இருந்த ஆகார் ஒரு பெரிய அழகான ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்து போனாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். அது ஆதியாகமம் 16:13 அது சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அதுக்கு பின்னால் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அம்மா பேர் வருது, யோகிபெத் அப்படின்னு சொல்லி. இது யாருன்னு சொல்லி பாதி பேருக்கு நமக்குள்ளே தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேருக்கு இது நமக்கு யாருன்னு தெரில. ஆனால் இந்த அம்மா பெற்றது எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்த மோசேயின் தாயார். இந்த அம்மாவுக்கு ஒரு மகன் பிரதான ஆசாரியன், ஒரு மகள் ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் பாருங்கள், இந்த அம்மாவோட தைரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகமே எல்லாரும் பயந்து இருக்கும் போது பிள்ளை எல்லாரும் கொன்னாங்க, பார்வோன் கொண்டுகிட்டு இருக்கும் போது இந்த அம்மா தைரியமாக தான் பிள்ளைய ஒரு கூடையில் சுற்றி நைல் நதியில் விட்டு போகும்போது தான் மகளுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, அம்மா நீ போ, பின்னாலே போய் அந்த பிள்ளை அந்த யார் எடுக்கிறான்னு பாரு அப்படின்னு சொல்லி. அந்த மகன் அம்மாவை மிஞ்சிடுவாங்க போல இருக்குது. ஒருவேளை அவள் போய் பிள்ளையை பார்த்துட்டு இந்த பிள்ளையை வளர்க்குறது பார்வோனுடைய குமாரத்தை இந்த பிள்ளையை தூக்கி எடுத்த உடனே இவள் போய் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு நான் ஒரு ஆளை கொண்டு உங்களுக்கு தரட்டுமான்னு சொல்லி ஒரு தாயின் விசுவாசம் மகளுக்கு போனது. தாயாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விசுவாசத்தை, ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற தைரியத்தை நாம் பிள்ளைகளுக்கு நம்ம பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மிரியாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆரோன் ஒரு பெரிய ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்தார். அந்த பெற்றெடுத்த அந்த ஜோக்கிபெட்டை போல் நீங்களும் நானும் மாறுவோம். இதே போல் நீங்கள் ராகாபுன்னு ஒரு பெண் இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் யாரை வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம். அப்படிங்கும்போது உங்களையும் என்னையும் உபயோகிக்கிறதுக்கு ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஒன்று தான் அதுக்கு அவைலபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் ராகாபை பற்றி நம்ம யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இந்த அம்மா பேர் வருது. சாதாரண பெண்கள், உலகம் பழிக்கிற பெண்களை கூட ஆண்டவரை அவர்கள் தேடும்போது ஆண்டவர் தன்னுடைய வம்ச வரலாற்றிலே அவர்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறார். கர்த்தர் என்னையும் அப்படி உபயோகப்படுத்த முடியுமா அவருடைய ஊழியத்தில்? என்னையும் ஒரு பெண்ணாக, ஒரு வல்லமை உள்ள ஒரு கருவியாக ராகாபை போல் உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்டவரால் உபயோகப்படுத்த முடியும். எனக்கு இன்னொரு பைபிளில் ஒரு கூட்டமான பெண்கள் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இது எவ்வளோ தைரியம் உள்ளவர்களாக இவங்க இருந்தாங்கன்னு பார்க்கலாம். அந்த நாட்களில் சொத்துக்களை பிரித்து கொடுக்கும்போது ஆண்களுக்கு தான் சொல்லி வரும்போது செலோப்பியாத்தின் குமாரத்திகள் அப்படின்னு சொல்லி என்னாகமம் 27:6-7 பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. மக்லா, நோகா, கோகிலா, மில்கா, திர்சா.
அவங்க தங்களுடைய பங்கு வேண்டும் என்று சொல்லி மோசேகிட்ட போய் கேட்டாங்க. மோசே அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லி சும்மா நான் தரேன்லாம் அவர் சொல்லலை. அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் நாம் சிறுபான்மையானவராக இருந்தாலும் அவர் அதை காத்துக்கொள்வதற்கு உதவி செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தாக்கில் நம்மளோட ஊழியத்தின் பேரில் இருக்காங்களே தெபோரான்னு சொல்லி ஒரு அம்மா, இவங்களை பற்றி நியாயாதிபதியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தன்னை சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் தாயாகிய நான் எலும்பு மலமும். ஸோ ஷி கன்சிடர்ஸ் ஹர்செல்ஃப் அஸ் த மதர் ஆஃப் இஸ்ரேல். இந்தியாவின் தாய் என்று சொல்லி நம்மளை சொல்ல முடியுமா? நம்ம ஊரின் தாய் என்று நமக்கு சொல்ல முடியுமா? அந்த அம்மா ரொம்ப தைரியமாக இருந்தாங்க, தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. அந்த பெரிய யாபினோட சேனையை ஒழிப்பதற்கு அந்த அம்மா பாராக்குக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பெண்களாகிய நாம் தைரியத்தோடு கூட ஊழியம் செய்வதில் ஆண்டவருக்குன்னு சொல்லி ஓட நம்மளை விட்டு கொடுப்போம். இதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாகேல்னு ஒரு அம்மா வராங்க. அதே அதிகாரத்தில் கடைசி பக்கத்தில் வந்தீங்கன்னா 4:21 கர்த்தர் அசாதாரணமான ஒரு பலத்தை ஒரு பெண்ணு கொடுக்குறாங்க. ஒரு ஆணியை எடுத்தாலாம், அந்த எனிமி பொட்டியில் வச்சு ஒரே அடி அடித்தாலாம். அவ்வளோ பலனுள்ள ஒரு தேவன் நமக்கு பலத்தால் நம்ம இடை கட்டுகிறார். ஆண்டவருக்குன்னு சொல்லி கொள்ளையாட நம்மளால் முடியும் பெண்களால். இது ஒரு நாள் நம்ம அதை நினச்சி இந்த உலகத்தில் போய் நான் ஒரு வீக்லிங் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 2 வராங்க, மாமியார் மருமகளும் வர்றாங்க, ரூத்தும் நவோமியும் வர்றாங்க. இந்த அம்மா மோவாபிய பெண்ணாக இருந்தாங்க. இவங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளலை, உலகமே அவங்கள விரும்பலை. அந்த நேரத்தில் அவங்க இருக்கும்போது 2 பேரும் தன்னுடைய கணவன்மாரை இழந்ததுனால இவங்க ஊரை விட்டு ஊர் போகும்போது அங்கே போய் சேர்ந்தோடனே அவங்க சொல்கிறாங்க, நீ எங்கட ஏமா வர்ற ரூத், நீ போ அப்படின்னு சொல்லி மாமியார் சொல்லுது. மருமக சொல்கிறா, உன் மக்கள் என் மக்கள், யுவர் பீப்புள் வில் நவ் பி மை பீப்புள், யுவர் காட் மை காட். ரூத் 1:16-17 உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு வசனம் பாருங்கள் அந்த வார்த்தை. நம்ம மாமியார் மருமகள் உறவுகளில் வாழ்கிறோமே, நம்ம அப்படி நம்முடைய மாமியாரை நேசிக்க முடியுதா? மாமியார்கள் மருமகளை நேசிக்க முடியுதா? நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அதை பார்த்து தான் உங்கள் மருமக சொல்லுவா, உங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டுக்காரங்க, நீ வணங்குற அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல முடியும். ஆண்டவர் மாடல்ஸை வச்சுட்டு போகிறார் பாருங்க. ரூத் அப்படி தைரியமாக சொன்னதுனால இவங்க தான் தாவீதனுடைய பாட்டி, கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் டேவிட். ஆண்டவர் உங்களை வச்சு உங்களுடைய பின்னால் உள்ள ஒரு சந்ததியில் ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு தாயாக நம்மளை மாற்ற முடியும். அதுக்கப்புறம் விடாப்பிடியான ஜெபம்னு சொல்லி சொன்னாலே நம்ம சாமுவேலை தான் சொல்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேலை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் பிறந்த கதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால் ஒரு தாய் இருந்தாங்க. அவங்க சாமுவேலுக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி அவங்க அழும்போது 1 சாமுவேல் 1:11 பார்த்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தாவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் வேதாகமத்தில் சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி யாருமே ஆண்டவரை வழிபடலை. ஒரு பெண். நமக்கு ஒன்றுமே முடியாதுன்னெலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை அவருக்காக அவர் செய்ய முடியும். அவங்க சொன்னாங்க 1:11 பார்த்தீங்கன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவேன்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் அந்த நாட்களில் யாருமே கேட்க முடியாமல் இருக்கும்போது அவங்க ஒரு பிள்ளையை பெற்றாங்களே, கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சாமுவேல்னு ஒரு பிள்ளையை கேட்டாங்கல்ல, அந்த பிள்ளையை கொடுக்கும்போது அந்த பிள்ளை தான் முறையாக கேட்குதுங்க ஆண்டோடைய சத்தத்தை. காலங்கள் ஃபுல்லாக இல்லை. ஒரு தாய் அழுது புரண்டு ஆண்டவரே எனக்கு வேணும் எனக்கு தாங்கன்னு சொல்லி பிள்ளையை கேட்டாங்க. பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாரு, பிள்ளைக்கு திருப்பி ஆண்டவர் கொடுத்தாங்க. நாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பிள்ளைகளை கொடுப்பதற்கு தாயாகிய நாம் எவ்வளவு வாஞ்ச உள்ளவர்களாக இருக்குது. நம்மளுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வதுக்கு எப்படி கொடுக்குறோம் தெரியுமா? சாமுவேலுங்கிற பேர் இல்லாத குடும்பமே இப்போ கிடையாது. சத்தம் கட்டுச்சு சாமுவேலுக்கு. இந்த தாய் சின்ன வயசில் பிள்ளையை கொண்டு ஒரு ஆலயத்தில் கொண்டு கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை பின்னால் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகி அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு ஒரு தாய் அதற்கு பின்னால் இருந்தாங்க. இவங்களுடைய ஜெபத்தை தான் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுன்னு சொன்னாங்க. அந்நியரை உபசரிக்க நாட வேண்டும் என்று சொல்லியே ஆண்டவர் சாரிபாத் விதவை கதையை சொல்கிறார். நம்ம எலியா தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு தோசை எனக்கு சுட்டுத்தா, முதல் அப்பத்தை எனக்கு சுட்டுத்தான்னு சொல்லி கேட்டாங்களே. 1 ராஜாக்கள் 17:7-16 பார்த்தீங்கன்னா தோசை செத்து போகிறோன்னு தெரியுது, தான் பிள்ளைக்கு வேணும்னு இருக்கு. நம்ம இன்னும் வரைக்கும் அவங்க எல்லாரும் நான் என் பிள்ளைக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், எனக்கு உள்ளவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது தீர்க்கதரிசியாகிய ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுப்பதற்கு அங்கே தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு.
நம்ம அதை கற்றுக்கொள்வோம். ஒரு ராஜஸ்திரீ ஒருத்தங்க வர்றாங்க, எஸ்தர் வர்றாங்க. அந்த எஸ்தர் சொல்லும் போது அவங்களுக்கு இஸ்ரேல் மக்களை ரட்சிக்கணுங்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப தெரியாமல் இருக்கும்போது, நான் எப்படி செய்வேன், நான் பயப்படுறேன்னு சொல்லும் போது, ஒருவேளை நீ செய்யாமல் போயிட்டேன்னு சொன்னால் இஸ்ரேவேலுக்கு வர வேண்டிய ரட்சிப்பு வேற வழியாக வரும். ஆமாங்க, நீங்களும் நானும் தைரியமாக ஆண்டவருக்குன்னு செய்ய நம்ம தயங்கினோம்னா, ஒருவேளை நான் தயங்கலைன்னு சொன்னால் எனக்கு தான் நஷ்டமே ஒழிய ஆண்டவருக்கு நஷ்டம் இல்லை. ஆண்டவர் யாரை கொண்டு போனாலும் செய்ய முடியும். அப்புறம் தான் அவங்க ஒரு பெரிய வசனம் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் சாகிறேன். உபவாசித்தாங்க, போனாங்க, பெரிய காரியங்களை செஞ்சு இஸ்ரேவேலோட யூதர்களை எல்லாரையும் அவங்க காப்பாற்றினாங்கன்னு பார்க்கும். ஆண்டவர் அவங்கள ஒரு ராஜாத்தியாக மாற்றினார். இதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெகேமியான்னு சொல்லி ஒருத்தர் அலங்கத்தை கட்டுகிறார். அலங்கத்தை கட்டுறதுக்கு எல்லாரும் பக்கத்தில் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் கட்டணும்னு சொன்னாங்க. கட்டினாங்க. எல்லாரும் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்திங்கன்னா, நெகேமியாவில் தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள், பிரபுக்கள் தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. அவங்க கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், ஷாலூமையும் அவருடைய பெண் பிள்ளைகளையும் வைத்து அதை கட்டினார். அதான் நெகேமியா 3:12 வரும். பெண் பிள்ளைகள் கட்டினாங்க. பெண் பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை, ஊழியம் செய்ய முடியாதுலாம் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அவர்களை எடுத்து உபயோகப்படுத்தினார். நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா, மரியாள் சின்ன பிள்ளை, ஒரு யங் கேர்ள்கிட்ட உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பயப்படுறது எப்படி ஆகும். அப்போ தான் சாராளுக்கு நான் ஒரு வசனம் கொடுத்தேம்மா, அதே வசனத்தை உனக்கு நான் தர்றேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி லூக்கா 1:45 பார்க்கணும். புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும்போது மரியாளை நம்ம பார்க்குறோம். இந்த மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக இருந்தாங்க. ஒரு வாலிப பிள்ளை, சின்ன பிள்ளை. உலகம் புருஷன் இல்லாமல் அவங்க பிள்ளையை பெற போகிறாங்கன்னு சொன்னோன்னா அவங்க பயந்தாங்க. நான் எப்படி பிள்ளையை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லும்போது, வயசான ஒரு கிழவிக்கு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்த தேவன் ஒரு வாலிப கன்னி கர்ப்பவதி ஆகிறத காட்டும்போது, நீ கவலைப்படாத, உனக்கு இனத்தாளாகிய எலிசபெத்தும் கருவுற்றிருக்காங்கன்னு சொல்லி இவங்க ஆசையாக ஓடுறாங்க. இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி போகும்போது, அங்கே போய் பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட, ஒரு யங் கேர்ள் போய் நின்ன உடனே, ஒரு வாழ்த்துதல் சொன்ன உடனே எலிசபெத் வயத்தில் உள்ள பிள்ளை குதிச்சிச்சான். யோவான் ஸ்நானகன் குதித்தாராம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் தான், விட்டு தான் கொடுக்கணும். அப்புறம் ஒரு அழகான நம்ம பெர்க்மான்ஸ் ஐயா பாடுற மாதிரி லூக்கா 1:49 பார்த்தீங்கன்னா, வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை செய்தார். அதை நம்ம சொல்கிறோம்ல, வல்லமையானவர் மகிமையான காரியங்களை, நீங்கள் எந்த காரியத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். பின்னால் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட பிசாசுகளை விரட்டினாங்களா. முதலே நான் மரியாள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மன்னிக்கப்பட்ட பாவி, ஆனால் நீ என்ன செய்யணும், எனக்காக நீ நிற்கணும்னு சொல்லிட்டு முதல்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பார்த்தது முதலே நான் மரியாள் தான். இவளோட செய்த காரியங்கள் எல்லாம் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்படுமோ அங்கே இவளை பற்றி சொல்லப்படும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் அருமையானவர், நல்லவர். இவள்கிட்ட எத்தனையோ ஆவிகள் ஆண்டவர் விரட்டி விட்ட ஒரு ஸ்திரீ தான். தன்னை அவங்க விட்டு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவ சின்ன பிள்ளையாக தூக்கிட்டு கோயிலுக்கு போகும்போது, அந்த பாட்டி பிள்ளை கையில் 84 வயசு. நீங்கள் அதை லூக்கா 2:37 பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் எருசலேமின் மீட்பு வர காத்திருந்த ஒரு ஸ்திரீ. இந்தியா தேசம் இயேசு கிறிஸ்துக்கு வரணும்னு சொல்லி நீங்களும் நானும் காத்திருந்து ஜெபிக்கும்போது அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கணும். பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோடான்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க, ரோதை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க கூட்டமாக பெண்கள் கூடி ஜெபிக்கிறாங்க. எதுக்கு ஜெபிக்கிறாங்க, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும்போது, இவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது கதவு தட்டுது. கதவு தட்டினோடனே கதவை போய் திறமா அப்படின்னு சொன்னோன்னே இவன் திறந்தாளாம் ரோதை. வாசலில் பார்க்குறா, பேதுரு நிற்கிறார். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர் என்பதை ரோதை அன்னைக்கு அனுபவிச்சாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி தானே எதிர்பார்க்குறோம். பல காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கும்போது, ஊழியத்துக்கு விரோதமாக நடக்கும்போது நம்ம எல்லோரும் ஜெபிச்சுட்ருக்குறோம், அதுக்கு பதில் வரும்னு சொன்னால் நம்ம ரோதையை நினச்சி தான் செய்கிறோம். அதே போல் ஐரோப்பாவில் முதல்ல சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது லீதியாள். ஆக்ட்ஸ் 16:14 பார்த்திங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்குது. பின்னால் பார்த்திங்கன்னா, பவுலுக்கு தான் வீடை திறந்து கொடுத்தவங்க பிரிஸ்கில்லா, அக்கிலா பிரிஸ்கில்லான்னு சொல்கிறாங்க. இந்த பிரிஸ்கில்லா அம்மா தான் அப்பல்லோவையும் ஆண்டவருக்குள்ளே ஸ்திரப்படுத்தினாங்களாம். இப்போ நீங்கள் இன்றைக்கி கேட்பீங்க, என்னக்கா எல்லாம் பைபிளில் இருந்தே சொல்கிறீங்களே, உலகத்துலேயும் இப்படி நடந்துச்சோ, பெண்கள் இப்படிலாம் செஞ்சாங்களான்னு கேட்டால்,
மறந்து போயிடக்கூடாது. ஏமி கார்மைக்கேல் அம்மாவை மறந்து போயிடக்கூடாது. அவங்க டோனா ஊரில் ஆண்டவரை அறியாத பொல்லாதவருடைய கையிலிருந்து பிள்ளைகளை காத்து பெண்களை காத்து வழி நடத்தி வந்தது ஏமி கார்மைக்கேல் அம்மா. ஐடாஸ் கடர்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரி வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, வெள்ளூரில் சிஎம்சி மெடிக்கல் காலேஜை நிறுவனாங்க. ஒரு பெண் தான் நிறுவனாங்க. அப்புறம் பண்டிதர் ரமாபாயின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ரமாபாய் முக்தி மிஷன் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதையும் ஒரு பெண். சாதாரண நேரம் இல்லைங்க, உலகமே எதுக்குற ஒரு நேரத்தில், உலகமே ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அவங்க ஒன்று செஞ்சாங்க. மதர் தெரேசா கல்கத்தாவில் செஞ்சாங்க. ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னு சொன்னோன்னே உலகத்தில் உள்ள பலவிதமான அந்நிய உபதேசங்களை நம்ம தேராமல் வேதத்திலிருந்து உள்ள ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையும் பார்த்து நாம் கற்றுக்கொள்வோம். சங்கீதம் 68:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுப்பு நடியில் இருக்கிறவங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் சாதித்தார். என்னையும் உங்களையும் கொண்டு கூட அவர் பெரிய காரியம் சாதிப்பதற்கு இன்று விரும்புகிறார். பெண்கள் தினத்தன்று நம்ம பெண்கள் தினம்னு சொல்லி நம்ம கொண்டாடும் போது வெறும் சாக்லேட்டும் ரோஸ் பூவும் இல்லை. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அவர் உன்னதத்திலிருந்து எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து பலப்படுத்த போகிறார். என்னோடய அழைப்பு என்ன, நான் என்ன செய்ய போகிறேன்? நம்மளை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, இந்த பெண்கள் தினத்தன்று நாங்கள் கற்றுக்கொண்டது போல் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலும் இப்போ உள்ள நாட்களிலும் பெண்கள் பலவிதமான காரியங்களை உமக்கு சாதிக்கும்போது அடிமையாக என்னையும் எடுத்து உபயோகப்படுத்தும். ஜெயிப்போமா? ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பெண்கள் தினத்தை நாங்கள் கொண்டாடும் போது நாங்கள் அடுப்பின் அடியில் கிடக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு நீர் புறா சிறகுகளை கொண்டு ஒப்பு கொடுத்து பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே, யூ ஆர் அனாயிண்டிங் அஸ் வித் அனாயிண்டிங் ஆஃப் டூயிங் யுவர் வில் இன் அ வெரி ஸ்பெஷல் வே. ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக உமக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பெண்கள் தினத்தின் மூலமாக ஆண்டவரே, we are challenged in our spirit. ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களையும் பார்க்கும், இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட், தேவனால் கூடாத ஒரு காரியம் உண்டோ, என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பார்க்குறோம் சுவாமி. ஒரு மார்த்தாளை போல உபசரிப்பதிலையும், ஆண்டவரே மரியாளை போல உங்களுடைய வசனத்தை கேட்பதிலும் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒரு ரோதாவை போல, ஒரு லிடியாவை போல எங்களை ஒப்பு கொடுக்குறோம். காத்துக்கொள்ளும், எங்களை எடுத்து அழகாக உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எங்களுக்கு இன் ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது. அந்த சேனலில் போய் எங்களோட வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை எங்களுக்கு அனுப்பணும்னு விரும்புனீங்கன்னா 7373037384 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அல்லது info@ihf.life அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கிறோம்.